சரி, இதுல வந்து சிம்பிள் டென்சஸ் பற்றி படிச்சுட்டேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் படிச்சாச்சு. அடுத்தது வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், இது இந்த ரெண்டு டைம் வந்து ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும் வந்து படிச்சிருக்கிறோம். இனி படிக்க போகிறோம் வந்து இதில் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து ஆக்டிவ் வாய்ஸை மட்டும் எழுத போகிறோம். அப்போ இதில் கீ வில் பி writing a letter for them. இது வந்து என்ன டென்ஸ்ண்டா வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு வந்து பேசிவ் வாய்ஸ் இல்லை, இதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் பேசிவ் வாய்ஸ் இல்லை, அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும். அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு பேசிவ் வாய்ஸ் இல்லை. he will be writing a letter for them அண்டா அவன் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பான். அப்ப எழுதி கொண்டிருப்பான்டா எதிர்காலத்துல தான் எழுதி கொண்டிருப்பான். செயற்பாடு வந்து நடந்து கொண்டிருக்கும். இப்ப எழுதி கொண்டிருக்கின்றான்டா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, எழுதி கொண்டிருந்தானண்டா அது நடந்து கொண்டிருந்தது, எழுதி கொண்டிருப்பான்டா எதிர்காலத்துல தான் அந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கும் என்ற கருத்தோட காட்டும். அடுத்தது நாங்க வந்து 7ஆவதாக பார்க்க போறோம் வந்து இனி வந்து பார்க்க போறோம் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸின் வந்து ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும். அப்ப இதுல வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸை பார்க்கும்பொழுது கீ என்று வந்தா கேஷ் அண்ட் சிங்குலர் நவுன் வரும், அல்லது வந்து இது பன்மையாக இருந்தா நவுன் இங்க கேஃப் என்று வரும். அப்ப கீ கேஷ் ரிட்டன் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் இதுக்கு வரும். ஏனண்டா இதுக்கு வந்து அதாவது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸுக்கும் தான் எல்லாத்துக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வரும். அப்ப இங்க வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக இருந்தாலும், பாஸ்ட் பெர்ஃபெக்டாக இருந்தாலும், ஃபியூச்சர் பெர்ஃபெக்டாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் அது இந்த வேர்ப் வந்து 4வது ஃபார்ம் வடிவம் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். அப்ப கீ கேஸ் ரிட்டன் லெட்டர் அங்கால என்ன வருமாண்டா லெட்டர் ஃபார் தெம். இது வந்து எப்பன்னா கொஞ்சம் முதலாக செயற்பாடு நடந்து முடிஞ்சதாக இருக்கும். அதாவது பாஸ்ட் இல்லை, பாஸ்டுக்கு முதல் வந்து கொஞ்சம் எஸ் நவ், அதாவது வந்து கொஞ்சத்துக்கு முதல் நடந்ததாக இருக்கும். ஒரு சுண்டக்கடையில வந்து அந்த செயற்பாடு நடந்து முடிஞ்சதான செயற்பாடாக இருக்கும் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா கீ கேஸ் ரிட்டன் லெட்டர் ஃபார் தெம். இதுல ஒரு வசனம் இருக்கு, அவன் ஒரு கடிதம் எழுதியுள்ளான், அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதியுள்ளான், அவன் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதியுள்ளான். இப்ப எதை எழுதியுள்ளான் என்று இதுல கேட்க எது விடையா வருகிறதோ அதுதான் இங்க அந்த ஒப்ஜெக்ட் நவுன் தான் இங்க வந்து சப்ஜெக்டாக மாறும். எதை என்று கேட்க எது ஆன்சராக வருகிறதோ அதுதான் இங்க அதுக்கு ஆன்சரா வாரதுதான் இங்க சப்ஜெக்ட் நவுனாக வரும். அப்ப அவன் கடிதம் எழுதியுள்ளான், அவன் கடிதம் எழுதியுள்ளான், இதுல எதை எழுதியுள்ளான் என்று கேட்க கடிதம் என்றது ஆன்சராக வரும். ஆகவே அதுதான் இங்க சப்ஜெக்டாக மாறும். அப்ப லெட்டர் இங்க என்ன வருமெண்டா கேஷ் என்ற இதோட வந்து பீன் என்றதை அட் ஆகும். இந்த பீன் என்றது வந்து பெர்ஃபெக்ட் என்றதை காட்டும். ஏனென்றா அங்கால வார வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்பா தான் இருக்கு. இந்த வேர்ப்பே அப்படியே தூக்கி எழுதலாம். ஏனென்றா பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எல்லாத்துக்கும் வாரது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், அதாவது வந்து பேசிவ் வாய்ஸுக்கு வாரதும் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். அப்ப அந்த வேர்ப்பை அப்படியே தூக்கி இஞ்சால எழுதலாம். அப்ப லெட்டர் கேஷ் பீன் ரிட்டன் இங்கால வந்து ஆறால எழுதப்பட்ட இந்த பை ஒப்ஜெக்ட் வந்து போடணும், பை ஹிம். அடுத்த வந்து என்ன வருமெண்டா ஃபோர் தெம்மண்டா அவர்களுக்காக அவனால் ஒரு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. தெம் அதாவது அவனால் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அப்ப லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை ஹிம் ஃபார் தெம் அவர்களுக்காக அவனால் ஒரு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதை பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாத்தேக்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஆக்டிவ் வாய்ஸா மாத்தேக்க he had கேட்ன்றது வந்து பாஸ்ட காட்டுது. அப்ப he had written a letter for them அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான், அதை எழுதியுள்ளான் என்று வரும், இது எழுதியிருந்தான் என்று வரும். அப்ப எழுதியுள்ளான் என்றது கொஞ்சம் முதலா நடந்து முடிஞ்சதாக இருக்கும், எழுதி இருந்தான் என்றது ஏற்கனவே நடந்து முடிஞ்சதாக இருக்கும். பாஸ்டில பெர்ஃபெக்ட் அதை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டு. அப்ப he had written a letter for them and அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதியுள்ளான். இப்ப எதை எழுதி இருந்தான் என்று வரைக்கும் லெட்டர் என்று வரும். அப்ப லெட்டர் இங்க கேட் என்ற ஹெல்பிங் வேர்ப் அப்படியே வரும்.
இங்க பீன்ன்றது அட் ஆகும். பீன்ன்றது வந்தால் அது வந்து இப்போ பசி வாய்ஸை காட்டும். ஏனெண்டா இஞ்சால வார வேப்பை பொறுத்து தான் இருக்கு. இந்த இஞ்சால வார வேப்பு வந்து என்ன மாதிரி வர போதண்டா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேப் வர போதும். அப்போ லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன், லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை ஹிம் என்னென்று வரும் for them, அவர்களுக்காக அவனால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. by him for them, by him for them, அவனால் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அப்ப லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை ஹிம் ஃபார் தெம், அவனால் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அப்ப இது வந்து என்னன்னா பாசிவ் வாய்ஸ். அப்ப அவன் ஒரு கடிதம் அவர்களுக்காக எழுதியுள்ளான், அவன் ஒரு கடிதம் அவர்களுக்காக எழுதியிருந்தான், அவனால் ஒரு கடிதம் அவர்களுக்காக எழுதப்பட்டுள்ளது, அவனால் ஒரு கடிதம் அவர்களுக்காக எழுதப்பட்டிருந்தது. அப்ப இது இருந்தது, அது உள்ளதென்று வேறு. சரிதானே? இப்ப அடுத்த வசனம் பாருங்க. இதுல ஒன்பதாவது இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப வந்து he will have written a letter for them, அவனால் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கும். அப்ப இது வந்து என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து நாங்க பாசிவ் வாய்ஸா மாத்த போறோம்னா எதை என்று கேட்க எது ஆன்சராக வருதோ அதுதான் இங்க வந்து பாசிவ், அதுக்குரிய நவுன் தான் இங்க ஒப்ஜெக்ட் நவுன் சப்ஜெக்டாக மாறும். லெட்டர் வில் ஹேவ் பீன் இங்க வரும், வில் ஹேவ் பீன், அதாவது வில் ஹேவ் பீன். அங்கால என்ன மாதிரி வரும்டா ரிட்டன் என்ற பிரதான வினைச்சொல் வரும் ரிட்டன். இங்க பை ஹிம் வந்து அங்கால வந்து என்ன வரும்னா ஃபார் தெம்ன்றது வரும், ஃபார் தெம் வரும். அப்ப இதுல வந்து இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து இதுல இது ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து பாசிவ் வாய்ஸ். இதுல வந்து இது ஆக்டிவ் வாய்ஸ் அதாவது செய்வினை, இது வந்து பாசிவ் வாய்ஸ் வந்து செயற்பாட்டு வினை. அதே மாதிரி இதுல இது ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து பாசிவ் வாய்ஸ், இது வந்து பாசிவ் வாய்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாம் சரி. அப்புறம் சிம்பிள் டென்சஸ், மற்ற வந்து கண்டினியூஸ் டென்சஸ், மற்றது பெர்ஃபெக்ட் டென்சஸ். அதுக்குரிய வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். அதாவது வந்து இன்னும் இருக்கு வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு, அது ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு பாசிவ் வாய்ஸ் இல்லை. ஆகவே இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியான தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதோட வந்து இந்த பாட்டை நிப்பாட்டுவோம்.